இப்போ அந்த 4 முனையினுடைய ப்ரெஷரை கிரவுண்ட்ல ஃபீல் பண்றீங்களா? இல்ல இப்ப அந்த ப்ரெஷர்லாம் இல்ல எனக்கு. ஏன்னா எங்க போனாலும் எனக்கு 2 விஷயம். ஒன்னு, இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் மீது மக்களுக்கு இருக்கிற அதிருப்தி, அது ஒண்ணு. இன்னொன்னு, அவங்களுக்கு மாற்றம் கொண்டு வர வேண்டும்ன்ற அவங்க காட்டுற ஒரு ஆர்வம். அது ரெண்டும் பார்க்கும்போது எனக்கு ஒரு வெற்றிங்கிறது ரொம்ப ஒரு கை கட்டும் தூரத்தில் இருக்குன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா ஒரு 5 வருஷமா எந்தவித நலத்திட்ட உதவியும், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே பண்ணாம இப்ப எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் ஓட்டு போடுங்க, என்னால் நான் நினைச்ச அளவுக்கு பண்ண முடியல, அது கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்குன்ட்டுலாம் காரணம் சொல்லிட்டு இருக்காரு இந்த சட்டமன்ற உறுப்பினர். மக்கள் எல்லாம் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை, அவங்க அமைதியா கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட அதிருப்தி எனக்கு கிடைக்கிற வரவேற்பிலே தெரியுது. அவர் மேல இருக்க அதிருப்தி ரெட்டலைக்கான வரவேற்புங்கிறத அப்பாற்பட்டு சுந்தர்சி அப்படிங்கிற ஒரு தனி பர்சனுடைய இமேஜுக்கான வரவேற்பாகவும் அதை எடுத்துக்கலாம்ல சார்? இல்ல, அது சும்மா ஒரு நாள் 2 நாளைக்கு தான் வரும். இந்த ஒரு இந்த மாய புகழ், அந்த புகழ் வெளிச்சம்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வராது. நம்ம என்ன கருத்தை முன்வைக்கிறோம், என்ன பேசுறோம், அது ரொம்ப முக்கியமா அவங்க பாக்குறாங்க. உங்களுக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தின் போது ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சீங்க, அவர் என்ன எம்ஜிஆரா ஜெயிக்கவே முடியாம போறதுக்கு, பிடிஆர் தானே அப்படின்னீங்க. அது அப்படியே தான் அந்த நிலை இருக்கா, இல்ல ஏதாவது உங்களுக்கு காம்படிஷனை ஃபீல் பண்றீங்களா? இல்ல, அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலேயே போயிட்டோம். இப்போ நான் சொன்னது ப்ரூவ் பண்ணக்கூடிய நாள் நெருங்கி இருக்கு. காம்படிஷன் 4 பேர் இருக்காங்க, உங்களுக்கு கேண்டிடேட்டா இங்க 4 பேர் கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது தவேக்காங்கிறது உங்களுக்கு காம்படிஷன் இருக்காங்கல்ல? இந்த தொகுதி, மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை போட்டி அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான். சோ அதை நோக்கி தான் என்னுடைய களம் இருக்கு. எக்ஸாக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் தான் தொகுதியினுடைய சிக்கல்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்களா? அதாவது கண்டிப்பா. ஏன்னா என்ன பொறுத்தவரை மதுரை மத்திய தொகுதியில் இருக்கிற பெரிய பிரச்சனை அடிப்படை தேவைகளே பூர்த்தி செய்யாததான். நீங்க ஒரு 100 அடி ரோட்ல நடந்து போனா உங்களுக்கே தெரியும், எங்க பார்த்தாலும் ரோட்ல சாக்கடை தண்ணி. ஏன் எங்க பார்த்த இப்படி ஒரு மதுரை கார்பரேஷன் உலகத்திலே இல்லாத கொடுமையான சிறப்பு, மேயரே இல்லாத ஒரு கார்பரேஷன் எங்கிட்டு இருக்கு. எல்லா அரசு நிர்வாகம் முடங்கி கிடக்கு. இதெல்லாம் கேட்ட பதில் இல்லையா? துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வராரு, வந்த இடத்துல மதுரையில மத்திய தொகுதியை சுத்தி இருக்கிற மற்ற தொகுதிகள்லாம் பிரச்சாரம் பண்றாரு, இவர் தொகுதிக்கு மட்டும் பிரச்சாரம் பண்ணல. அப்ப கட்சியிலயும் உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? இப்ப நீங்க நாளைக்கு என்ன நல்லது பண்ண முடியும்? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லையா?